குழந்தை வச்சுட்டு டிராவல் பண்ற பேரண்ட்ஸ் இந்த காமன் மெடிகேஷன் உங்க ஹேண்ட்பேக்ல எப்பயுமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாராசிட்டமால் சிரப் டிராப்ஸ், அதாவது ஃபீவர், பெயின், தலைவலி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சலைன் நேசல் டிராப்ஸ், லைட்டா மூக்குழுவது மூக்கடைப்புக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிட்ரசின் சிரப், இது சளிக்கு யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஏதாவது பூச்சி கடிச்சு அலர்ஜி ஏதாச்சுன்னா அந்த டைம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எமிசெட் இல்ல வாமிகன் ஃபாஸ்ட் ட்ரிப்ஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்னதா அடிபட்டுருச்சு குழந்தைகளுக்கு அப்படின்றப்ப சிறப்பு காயம் இருக்குன்னா அந்த டைம்ல டீ பேக் ஆயின்மெண்ட் எல்லா மெடிக்கல்ஸ்லயும் கிடைக்கும். அந்த ஊண்டை வந்து சோப் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணிட்டு அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிராவல் பண்றீங்க, ஃபிளைட்ல போறீங்க, அப்போ உங்க குழந்தை வாந்தி எடுப்பாங்க, அது மாதிரினா அந்த டைம்ல பினர்கான் இல்ல மெத்தகான் சிரப் இருக்கு. அது டிராவல் பண்றதுக்கு ½ hour பிஃபோர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மோஷன் சிக்னஸ் குழந்தைங்களுக்கு வராம இருக்கும். அதே மாதிரி டிராவல் பண்றப்ப உங்க குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா பிஃபிலாக் சிங்க் சிரப் வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு. சார் மெடிசன்ஸ்லாம் சொல்லிட்டீங்க, அதை பத்தின டோசேஜ்லாம் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. உங்க குழந்தைக்கான டோஸ் வந்து உங்க குழந்தைக்கான வெயிட்டை பார்த்து உங்க பீடியாட்ரிஷியன் சொல்லுவாரு. மெடிசன் நான் சொல்லிட்டேன், டோசேஜ் உங்க பீடியாட்ரிஷியன் கேளுங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.